பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். துன்பத்தை வருத்தத்தை பார்த்து ஒரு தேவ பிள்ளை தேவ சந்நிதியில் தாவீது இதை இப்படி புலம்புகிறதை காண்கிறோம். என் வருத்தத்தை என் துன்பத்தை பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையில் நம்முடைய துன்பமும் வருத்தமும் காரணம் பாவம் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் என் துன்பத்துக்கு காரணம் என் பாவம், என் வேதனைக்கு காரணம் என் பாவம் என்பதை தாவீது புரிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். என் பாவத்தை மன்னித்தருளும், என் பாவத்தை மன்னி. ஆமே, அந்த நாளில் யார் யார் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. இன்று நாம் திரும்பி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் எப்போ தொடங்கினது? இந்த வருத்தமான சூழ்நிலை எப்போ தொடங்கினது? அதிகாலை நாளில் ஆண்டவரே, நான் இந்தந்த காரியங்கள் இந்தந்த துன்பங்கள் என் வாழ்வில் வந்தது இந்த குறை நிமித்தம், இந்த பாவத்தில் நான் விழுந்தது நிமித்தம், அதன் பின்புதான் இந்த துன்பத்தின் தொடங்கி இருக்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை நீ உணர்ந்தால், ஒரு தேவ பிள்ளை நீ புரிந்து கொண்டால், அது உனக்கு விடுதலையின் நாள். இந்த காலை வேளையில் நம்ம பின்னால் திரும்பி பார்க்க நம்முடைய வாழ்வில் என்னுடைய துன்பம் என்னுடைய வருத்தத்துக்கு காரணம் என்னுடைய மீறுதலும் என்னுடைய பாவம் தான். எந்த ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. இந்த காலை வேளையில் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டால் உனக்கு இந்த நாளில் அந்த துன்பம் நீங்கி போவதுக்கு எதிர்வான ஒரு வாசலை அப்பா தரப்பா. ஆமென். சிந்தித்து பாருங்கள், எந்த நாளில் இந்த துன்பம் தொடங்கினது, ஏன் இந்த துன்பம் இந்த வருத்தம் என்னை தொடர்கிறது? சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அறிக்கை செய்யுங்கள், விட்டு விடுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் வந்து துன்பத்தின் மத்தியில் வருத்தங்கள் தன் வாழ்வில், நெருக்கங்கள் தன் வாழ்வில் கடந்து போகிற தெய்வ பிள்ளைகள் யார் யார் இதை காண்கிறார்களப்பா, எந்த சூழ்நிலை எதற்கென்று எந்த விதத்தில் இந்த துன்பம் அனுமதிக்கப்பட்டது என்பதை உணர்த்தி கொடுப்பீராக. மீறுதலை உணர்ந்து தாவீது உம்முடைய சந்நிதியில் ஜெபித்தது போல ஆண்டவரே என் வருத்தத்தையும் என் வேதனையும் பார்த்து என் பாவங்களை மன்னித்தருளும். ஹல்லேலூயா. துன்பத்தை பார்த்து என் பாவங்களை மன்னித்தருளும் என்று விண்ணப்பித்த போது அவருடைய பாவங்களை மன்னித்து வருத்தத்துக்கு நீங்களாக்கி துன்பத்தை நீங்களாக்கி விடுவித்து மறுபடியும் ராஜாவாய் நிறுத்தினீரே. அதே போல இந்த நாளிலே என்னோடு செபிக்கிற எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் தன் அக்கிரமங்களை மீறுதலை பாவத்தை உணர்ந்து உடைய சந்நிதியில் அறிக்கை செய்து செபிக்கிறாங்களோ, விட்டு விட்டு செபிக்கிறாங்களோப்பா, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யப்படுறதற்காய், அவருடைய வாழ்க்கையிலும் விடுவிக்கப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதித்தருள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.